சப்கோ நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. பிராத்மிக்கில் ஏற்கனவே ஃபஸ்ட்டு செகண்டு போட்டிருக்கோம். இப்போ பாகு 4ல் கஹானி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு செகண்டு போட்டிருக்கோம். இன்றைக்கி தேர்ட் லெசன் பார்க்குறோம். பாடம் 3. தர்ஜி அவுர் ஹாத்தி. தர்ஜினா தையல்காரர், அவுர் மற்றும், ஹாத்தினா யானை, தையல்காரர் மற்றும் யானை. கஹானிக்கா சாராம்ச, கதையின் சுருக்கம். கிஷி ஷஹர் में दर्जी की एक दुकान थी. ஷஹர் में நகரத்தில், தர்ஜினா தையல்காரர், துக்கான்னா கடை. ஒரு நகரத்தில் ஒரு தையற்காரன் ஒரு கடை வைத்திருந்தான். வக்கு துக்கான் சடக்கிக்கே பாஸ் தி. அவருடைய கடை ரோட்டின் அருகில் இருந்தது. ஏக்கு ஹாத்தி நகானி ரோஜ் உஷ் சடக் சே ஹோக்கர் ஜாயா கர்த்தாத்தா. ஏக்கு ஹாத்தி ஒரு யானை, நகானே அப்படின்னா குளிப்பது, ரோஜின தினமும், ஷடக் ரோடு ஒரு யானை குளிப்பதற்காக தினமும் அந்த வழியாக ரோட்டின் மேல் சென்றது. தர்ஜி உஷ் ஹாத்திக்கு ரோஜி கேலே தியா. ஹாத்திக்கு ரோஜின தினமும், கேலேனா கேலே வாழைப்பழம். தையற்காரர் அந்த யானைக்கு தினமும் வாழைப்பழம் தந்தார். தர்ஜி உஷ் ஹாத்தி கோ ரோஜ் கேலே தியா கர்த்தாத்தா. அந்த தையற்காரர் தினமும் யானைக்கு வாழைப்பழங்களை தந்தார். ஹாத்தி பி ரோஜ் கேலே கேலியே வகாங் ஆக்கர் அப்பனி ஷூண்ட் பத்தாத்தா. ஹாத்தி யானையும் கூட தினமும், ரோஜின தினமும், கேலியே யானை தினமும் வாழைப்பழங்களை வாங்குவதற்காக, வகாங் ஆக்கர் அங்கே தன்னுடைய தும்பிக்கையை நீட்டியது. ஷூண்ட் அப்படின்னா தும்பிக்கைன்னு அர்த்தம். படாத்தான நீட்டியது. அங்கு வாழைப்பழங்களை வாங்குவதற்காக தன்னுடைய தும்பிக்கையை நீட்டியது. ஏக்கிதின் ஹாத்தினி ஹமேஷா கி दरग केले के लिए अपनी शूंट बढ़ाई. एक दिन ஒரு நாள் வழக்கம் போல, ஹாத்திமே ஹமேஷா கி தரக் ஒரு நாள் வழக்கம் போல, அப்புனி ஷூண்ட் படாகி ஒரு நாள் வழக்கம் போல தன்னுடைய தும்பிக்கையை நீட்டியது. தர்ஜி கே பாஸ் கேலா நஹிதா. இந்த தையல்காரர் பக்கத்தில் வாழைப்பழம் இல்லை. இஸ்லியே अपने एक सुई शूंट में शुबा थी. அவன் தையல்காரர் பக்கத்தில் வாழைப்பழம் இல்லை. இஸ்லியே ஆகையால், உஷ்ணே ஏக்கு சுயி, உஷ்ணே ஏக்குன்னா தன்னுடைய ஊசியின் மூலம், ஏக்கு சுயின ஊசின்னு அர்த்தம். அந்த ஊசி, தன்னுடைய ஊசியின் மூலம், ஷூண்ட்னா தும்பிக்கைன்னு அர்த்தம். தன்னுடைய ஊசியின் மூலம் தும்பிக்கையை அந்த ஊசியால் குத்தினான். சுபா அப்படின்னா குத்துறது. தன்னுடைய ஊசியால் தும்பிக்கையில் குத்துறான் அந்த தையல்காரர். தர்ஜி கா யக்கு யவஹார் ஹாத்தி கோ அச்சா நகி லகா. ஆனால் தையற்காரர் செய்வது நல்லது இல்லை என்று யானைக்கு தெரிகிறது. ஃபிர்பி இருந்தாலும் கூட, ஹாத்தி சுப் ஷாப் அப்படின்னா அமைதின்னு அர்த்தம். யானை அமைதியாக குளிப்பதற்கு சென்று விட்டது. அந்த ஊசியில் தன்னுடைய ஊசியால் தும்பிக்கை குத்தவும் அந்த யானைக்கு வழி எடுத்துக்கிச்சு. அந்த தையற்காரன் பண்ணுறது சரியில்லைன்றது யானைக்கு புரியுது. இருந்தாலும் கூட அந்த யானை என்ன பண்ணுறது, அமைதியாக எப்பயும் போல் குளிக்கிறதுக்கு சென்று விட்டது. வாபஸ் ஆத்து சமயம் ஹாத்தினி அப்பனி ஷூண்ட்டுமே கந்தா பானி பர் லியா. மறுபடியும் திரும்பி வந்ததும், அந்த குளிக்க போயிட்டு அங்கேருந்து திரும்பி வருது யானை. வாபஸ் அப்படின்னா திரும்பி வருது. ஆத்தே வாபஸ் ஆத்தேனா வருது. திரும்பி வந்து தன்னுடைய அப்புனி ஷூண்ட்டு தன்னுடைய தும்பிக்கையின் மூலம், கந்தா பானி அப்படின்னா அந்த குளிச்சுட்டு அந்த தும்பிக்கையின் மூலம் அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் நிரப்பிட்டு வருது. பர் லியா தன்னுடைய தும்பிக்கையின் மூலம் அழுக்கு தண்ணியை, தும்பிக்கையால் அழுக்கு நீரை நிரப்பியது. உஷ்ணே தர்ஜி கி துக்கான் பர் வக் கந்தா பானி டால் தியா. தனது உஷ்ணே உடன் தையல்காரர் உடன் நிரப்பி வந்தது. உஷ்ணே தர்ஜி அந்த தையல்காரனுடைய கடையின் மேல்
தன்னுடைய தும்பிக்கையின் மூலம் தந்தா பாணினா இந்த தும்பிக்கையில் நீரை உறிஞ்சிட்டு வந்ததில் அந்த தும்பிக்கையின் மூலம் கடை முழுவதும் பீரிட்டது. இசிசே துக்கான் மே ரக்கே சாரே நயே கப்படே கராபுகோ காயே. உடனே அந்த கடை அந்த தையற்காரர் கடையில் வந்து சாரேனையே நிறைய துணிகள், சாரேன எல்லா வகையான துணிகளிலும், கப்படேனா ஆடைன்னு அர்த்தம், எல்லா வகை துணிகளிலும் கரை படிந்தது. அப்பு தர்ஜி பச்சுதானே லகா. அப்பு தர்ஜி பச்சுதானே லகா. பச்சுதானே அப்படின்னா வந்து அவர் வந்து வருத்தப்படுறான் தையல்காரர், நம்ம ஊசியில் குத்ததுனால தான் வந்து ஏனை வந்து இந்த மாதிரி பண்ணிடுச்சு அப்படின்றது என்ன பண்ணுறான் இப்போ வந்து வருத்தப்படுறான் தையற்காரர். சீக்கி பாடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஹங்சி மஜாக்கி கிபி ஷீமா ஹோனி ஷாகியே. நகைச்சுவைக்கும். ஹங்சி அப்படின்னா வந்து சிரிப்பு, மஜாக்குனா வந்து நகைச்சுவைன்னு அர்த்தம். நகைச்சுவைக்கும் சிரிப்புக்கும் எல்லை இருக்கிறது. ஷீமா அப்படின்னா எல்லைன்னு அர்த்தம். சிரிப்பாக இருந்தாலும் சரி, நகைச்சுவையாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு எல்லைன்னு ஒன்று இருக்கிறது. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.